வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது பொடி தோசை செய்யும் முறைதான். இதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்றால் 3 ஸ்பூன் இட்லி பொடி, நாம் எடுத்து வைத்திருக்கும் இட்லி பொடியுடன் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்து மிக்ஸ் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் நன்றாக கலந்து கொள்ளவும். எண்ணெய் சற்று அதிகமாகவே விட்டுக்கொள்ளலாம். நாம் எண்ணெய் தாராளமாக விட்டால்தான் தோசை மீது தடவுவதற்கு எளிதாக இருக்கும். நாம் அடுப்பில் தோசை சட்டியை காய வைத்து முதலில் தோசை ரோஸ்ட் தோசையாக நாம் ஊற்ற வேண்டும். தோசையை நாம் நன்றாக விரித்து ஊற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது எண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம். நாம் எண்ணெய் ஊற்றியதும் தோசையை திருப்பி போடாமல் அதன் மேலே நாம் கலந்து வைத்த பொடியை தடவ வேண்டும். இது எளிய முறைதான். குழந்தைகள் இதை மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் இதன் மேல் பொடியை தடவ வேண்டும். இதை நன்றாக தடவவும் நாம் தோசையை மடித்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பொடி தோசை தயாராகிவிட்டது. இதை நாம் அப்படியே சாப்பிடலாம். சட்னி சாம்பாருடன் சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் நாம் கட்டி கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.